உடனே குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். யமராஜன் வந்து இழுத்து கொண்டு செல்லும் வரை இருண்ட கிணறு போன்ற இக்குடும்ப வாழ்விலேயே ஒருவன் அழுகி கொண்டிருக்க கூடாது. தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இதை யுதிஷ்டிர மகாராஜனிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் ஓய்வு பெற்ற முதியவர்களும் மரணத்தை நோக்கி பலவந்தமாக இழுத்துச் செல்லப்படுவதற்கு முன்பாக யுதிஷ்டிரரை போல் ஆன்மீக தன்னுணர்வை அடைய வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பேசிக்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ரிட்டையர் ஆகி கடைசியில சாவர வரைக்கும் ஃபேமிலின்னு கட்டிட்டு அழக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ ரிட்டையர்மெண்ட் 60 வயசு ஆனாலும் நம்ம இன்னும் வேலையை தேடுறாங்க. கவர்மெண்டே கிளம்புன்னு யுதிஷ்டர் கிட்டேயே பார்த்துட்டோம். அவர் எப்படி கிங்டம் விட்டுட்டு கிளம்புறாருன்னு. கலியுகம் 5000 4,27,000 இயர்ஸ் இன்னும் கலியுகம் இருக்கு. 5,000 தான் முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம பக்தியில இருந்தோம்னா நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றது. அதனால யுதிஷ்டர் சொன்ன மாதிரி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அட்லீஸ்ட் 10 or 20 இயர்ஸ் பிஃபோர் டெத் பண்ணணும். கடைசியில வர வரைக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா கலியுகத்துல வந்து அவேஸ், சீட்டிங், ஃபால்ஸ்ஹுட், வயலன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஃபால்ஸ்ஹுட்னா எதுவுமே உண்மை இல்லை, ஏமாத்து தன்மை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரேஸ் பழி வாங்கும் தன்மை, சீட்டிங் இதெல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தானிஷ் மேம் வந்துட்டாங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வந்துட்டாங்க மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி பிரணாம். ஹரே கிருஷ்ணா மேம். 2 இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு வந்து ஸ்ரீவாத்ச ஆச்சாரியாவோட டிசப்பியரன்ஸ் டே. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இன்னைக்குதான் கிருஷ்ணருக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு. என்ன ப்ரொமோஷன் யாராவது சொல்லுங்க மேம். நீங்க சொல்லுங்க, என்ன ப்ரொமோஷன்? ஹரே கிருஷ்ணா. கேக்குதா என் வாய்ஸ்? மாதாஜி துவாரகா அரசர் மாதாஜி. இல்லைங்க மாதாஜி, கண்ணுக்குட்டியில பெரிய மாடு கொடுத்து வர காணக்கு அனுப்புறோம் இடம் மாதாஜி. வெரி நைஸ் கீதா மாதாஜி. அவருக்கு வந்து ப்ரொமோஷன்னா நம்ம கிங்டமே நினைக்கிறோம். அவர் வந்து கண்ணுக்குட்டி ஓட்டுறதுல இருந்து அவர் வந்து பசுவை ஓட்டுற ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு. அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இன்னைக்குதான் இது என்ன கோபிகள் கூட சிலர் வந்து வேஷம் போட்டுட்டு போவாங்க பையன் மாதிரி. சோ இதுக்கு பேரு கோபாஷ்டமி. கோபாஷ்டமி தானே மாதாஜி? சரியா? கோபாஷ்டமி கதாதர பண்டிதருடைய டிசப்பியரன்ஸும் கூட, ஸ்ரீவாச மாதாஜி சொன்ன மாதிரி அவருடைய டிசப்பியரன்ஸும் கூட. ஐ திங்க் 4 ஐ திங்க் ராதா கோபாஷ்டமி, அதுக்கப்புறம் இது அண்ட் ஒன் மோர் யாருன்னா நம்ம அச்சுதா பிரபுவோட டிசப்பியரன்ஸ் டே. அவர் யாருன்னா நித்யானந்தாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரோட பார்ட் ஆஃப் த இதுவா இருந்தார் அவர் கலைஞனா. சோ அவரோட டே. சோ பேசிக்கலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து கோபாஷ்டமி. கோபாஷ்டமி, தட் இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் இஸ் பஞ்ச தத்துவத்துல இருக்கக்கூடிய, அதாவது ரைட் சைட்ல இருக்கக்கூடிய, நமக்கு ரைட் சைடு, அதாவது சைத்தன்ய மகாபிரபுக்கு லெஃப்ட் சைட்ல இருப்பாங்க கதாதர பண்டித் மற்றும் ஸ்ரீவாசாச்சார். இவங்க 2 பேருடைய டிசப்பியரன்ஸ். ஓகே. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இன்னும் ஒண்ணு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ நீங்க அதை நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நான் இன்னைக்கு முடிஞ்ச எல்லாரும் 12 o'clock வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கு. யாருக்கு முடியறதோ, முடியாதவங்க நோ இஷ்யூஸ். ஆஸ்பிஷியஸ் டே இன்னைக்கு. எஸ், ஆமா. அதனால நீங்க அவங்களுடைய கருணையை வந்து கண்டிப்பா கேட்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. நாம் இப்போ நமஸ்காரம். மாதாஜி இன்னைக்கு தானே பகவானுக்கு செப்பல் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி, பகவான் வந்து எல்லா பசுக்கும் செப்பல் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டது தானே இன்னைக்கு? அது இல்ல அவரு அது வரைக்கும் இந்த வயசு வரைக்குமே, அதாவது நேத்து வரைக்கும் அவர் வந்து கன்றுக்குட்டிகளை வந்து பார்த்துட்டு இருந்தார். ஆனா இப்ப பசுமாடு அதாவது பாத்துக்கிறதுக்கான அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு. ஸோ அதனால வெரி ஹை பொசிஷன் இல்லையா? நமக்கு கூட ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணும்பொழுது கிளர்க்கா ஜாயின் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஆகும் இல்லையா? அதுக்கு அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் மேனேஜர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பதவிகள் உயர்வு கிடைக்குது இல்லையா? அதனால பகவான் இந்த பிரபஞ்சத்துல இறங்கி வந்தப்போ அவர் முதல்ல கன்றுக்குட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார், மேய்ச்சல் நலங்களுக்கு கூட்டிட்டு போகும்பொழுது. இப்போ பசுக்களையே பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தினம்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்குதான் அது கோபாஷ்டமி அனி இன்னைக்கு பேரு. ஸோ நிறைய கோபியர்கள் கூட இன்னைக்கு கோபாஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுண்டு போவாங்க. ஸோ அந்த ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு போகணும்.
இன்னைக்கு ரொம்ப அழகா மாதாஜியும் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கிளாஸ் இருந்தது. இட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட் இன்னைக்கு மாதாஜி கிளாஸ். பிரபு ஒருத்தர் எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் மினிட்ல மாதாஜி நானே எடுக்க போறேன் இன்னைக்கு, நாளைக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நமக்கு தாமோதர் லீலை கிடைச்சிருச்சு. நான் மண்டே தான் உங்களுக்கு தாமோதர் லீலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கே உங்களுக்கு வந்து தாமோதர் லீலை சொல்றதுக்கான வாய்ப்பை தாமோதர் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இல்லையா? நாம தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாம இப்போ தாமோதர அஷ்டகம் யாராவது பாட போறீங்களா இல்ல நான் பாடட்டுமா? மாதாஜி கலாவதி பாடுங்க. பாடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 2 பேரும் சேர்ந்தே பாடுங்க சிஸ்டர்ஸ். சச்சிதானந்த ரூபம் லசத்குண்டலம் கோகுலே பிரஜமானம் யசோதாபியோலுக்கலாதவமானம் பராம் சிருஷ்டம் அத்யந்த தோத்ருத்ய கோப்யா ருதந்தம் முகுநேத்ரயுக்மம் மிருஜந்தம் कराम्बोजयुग्मेन सादङ्गनेत्रम् मुगुश्वासकं त्रिरेकाङ्गकण्ड स्थितक्रैवं दामोदरं भक्तिभक्तम् इति दृक्ष्वलीलाभिरानन्दकुण्डे स्वकोशं निमञ्जन्तम् आख्यापयन्तम् तदीयेषु धन्येषु भक्तैर्जिदत्वम् पुनः प्रेमदस्तं सदा वृत्तिवन्दे वरं देवमोक्षं न मोक्षावधिं वा न चान्यं वृणेहं वरसात्ताभिः इदं देवपूर्णाद गोपालपालम् सदा मे मनस्या विरस्तां किमनन्य इदं ते मुगाम्बोजम् अत्यन्तनीलैर्वृतं कुण्डलैस्तिक्तैश्च गोप्या मुगुशुम्बितं बिम्बरक्तादरं मे मनस्या विरस्तामलं लक्षलाभैः नमो देव दामोदरानन्द विष्णु प्रसीद प्रभो दुःखजलाब्धिमग्नं कृपादृष्टिदृष्ट्यादिदीनं वदानु गृहाणेश मामन्यं नित्यक्षिदृक्ष कुबेरात्मजौ भक्तमूर्तैव यद्वत् वयामुदितौ भक्तिभाजौ कृतौ च तदा प्रेम भक्तिं स्वकामे प्रयच्छ नमोऽस्तु कृते मे दामोदरेग नमस्ते स्तुताम्ने स्फुरतीप्तिताम्ने त्वदीयोदरायाद विश्वस्य दाम्ने नमो राधिकायै त्वदीय प्रियायै नमो नन्दलीलाय देवाय दुभ्यम् नमो राधिकायै त्वदीय प्रियायै नमो नन्दलीलाय देवाय दुभ्यम् नमामि नमस्ते सुदाम्ने स्फुरदिदाम्ने त्वदीयोदयाराध्य विश्वास्यदाम्ने नमो राधिकायै त्वदीय प्रियायै नमो नन्दलीलायै देवाय दुभ्यम् नमो राधिकायै त्वदीय प्रियायै नमो नन्दलीलायै देवाय दुभ्यम् हरे कृष्णा பாடுங்க மாதா. हरे कृष्णा हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे
Hare Rama, Hare Rama, 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 Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama Rama, Rama, Hare Hare. Thank you, Mataji. Thank you, Madam. Damodara, Damodara, Jaya Radha, Damodara, Damodara, Jaya Gauranitai, 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 Jaya Gauranitai, Jaya Prabhupada, 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 Jaya Prabhupada, Nitai Gaura Hari Bol, Hari Bol, Hari Bol, Nitai Gaura Hari Bol, Hari Bol, Hari Bol, Hari Bol, Nitai Gaura Hari Bol, Hare Krishna. Hare Krishna. Thank you, Madam. Hare Krishna. ஓகே, இன்னைக்கு மாதாஜி கிளாஸ். ஸோ நம்ம போன, அதாவது முந்தனையத்து எந்த இதுல விட்டோம்? கட்டி போட்டாச்சு மாதாஜி அவரை. கட்டி போட்டாச்சு இல்லையா? மேல 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 வந்து ரிப்பனால கட்டுவாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், அதாவது தாயார் தன்னுடைய ரிப்பனால கட்டினதா வந்து அன்னைக்கு மாதாஜி முடிச்சாங்க இல்லையா? இப்ப தாயாரும் வந்து புன்னகை பூத்த முகத்தோட, இப்போ கண்ணன் எந்த சேட்டையுமே பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுல திருப்தியோட சக கோபியர்களோட வந்து உள்ள அங்க கண்ணன் செய்து வச்சிருக்க கூடிய அதாவது ஆக்டிவிட்டிஸ் இல்லையா? அவர் என்ன செஞ்சார்? பானையை உடைச்சார் இல்லையா? அந்த தயிரெல்லாம் எல்லா இடத்துலயுமே வெண்ணெய் எல்லாம் சிதறி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல எல்லாமே வந்து உருட்டியாச்சு. அது எல்லாத்தையுமே வந்து அவருக்கு சுத்தம் செய்யணும். மேலும் கண்ணனுக்கு வந்து அவருடைய இருக்கா, இது எல்லாமே கண்ணனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா? அதாவது எல்லாமல்ல இறைவனுடைய ஆஸ்திகள். இது எல்லாமே நாம சிறிது காலம் மட்டுமே உபயோகப்படுத்துவதற்கு நமக்கு பர்மிஷன் இல்லையா? ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த பிறகு நாம செய்யக்கூடிய கர்மங்களால சிலதெல்லாம் நாம ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அந்த பிராப்தத்தை வந்து பகவான் நமக்கு கொடுக்குறார். அதுதான் உண்மை. ஆனா உண்மையிலே நாம அப்படி நினைக்கிறது இல்லை. நாம கஷ்டப்பட்டு நாம செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நிமித்த மாத்திரம்தான் செயல்படுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு கிடையாது. சோ அதனால நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லாம் என்னுடைய கடின உழைப்பால மட்டும்தான் வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே அந்த மனிதனுடைய ஆற்றலும் பகவானுடைய சொரூபம் என்று நாம எங்க படிக்கிறோம்? 10வது சாப்டர் பகவத்கீதையில வந்து சொல்றார். என்னோட மனிதனில் இருக்கக்கூடிய அதாவது ஆற்றலும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆற்றலுடைய சொரூபமே அவர் இருக்கும் பொழுது நாம எங்க இந்த இடத்துல எதா செய்யறோம் இல்லையா? செயல்படுத்தப்படுகின்றோம் அப்படிங்கறத வந்து நாம உணரணும். சோ இவ்வாறு இருக்க அங்கே பகவானை வந்து கட்டி போட்டதுனால மேல இருக்கக்கூடிய அதாவது தேவர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய குரங்குகள் வந்து கிரீச் ஏன்னா தாயார் வந்து கட்டி போட்டதை வந்து குரங்குகளுக்கு பிடிக்கல. சோ ஏன்னா வெண்ணையை கொடுத்தவர் இல்லையா? தட் அந்த ஒரு அந்த இது இருக்கும் இல்லையா? பாவம், அவங்க நன்றியோடு இருக்கக்கூடிய அந்த பாவம் இருந்திருக்கும் இல்லையா அந்த குரங்குகளுக்கும். சோ அந்த குரங்குகளுக்கும் வந்து பிடிக்கல. அதனால அந்த குரங்குகளும் வந்து கிரீச்சுன்ட்டு ஒண்ணுத்துக்குள்ள குரங்கு கிரீச்சுன்னு சொல்றது நம்ம வந்து கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனா அதுதான் அவங்களுடைய பாஷை. ஒரு குரங்குக்கும் இன்னொரு குரங்குக்கும் வந்து கம்யூனிகேஷன் ஸ்பேஸ். இப்ப நாம பேசுறது வேற. இப்போ நம்மளையே நம்ம இதுலயே எடுத்துட்டாலும் பரத கண்டத்துல ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு பாஷை இல்லையா? நாம பேசுறது தமிழ், பக்கத்து பாஷையில வந்து தெலுங்கு, இந்த பக்கம் பாஷைய வந்து கன்னடா, அந்த பக்கம் பாஷை மலையாளம் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம அந்த மலையாளம் நமக்கு தெரியலன்னா கண்டிப்பா வந்து கிரீச்ன்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கக்கூடிய தெரிஞ்சாக்க மட்டும்தான் நம்மளால வந்து ஓகே அவங்க இதை சொல்ல வராங்கன்றது வந்து புரியும். சோ அங்கே குரங்குகளுக்கு மத்தியில வந்து உரையாடல். சோ அவங்களுக்கு என்னன்னாக்கா தாயார் வந்து கண்ணனை கட்டி போட்டது பிடிக்கலை இப்படிங்கிற உரையாடல். அங்கே மேல வந்து தேவர்களுக்கு மத்தியில உரையாடல். அது எப்படி பகவானை வந்து தாயாரால வந்து கட்டி போட முடிஞ்சது?
எல்லாரையுமே, அதாவது பயம் எனக்கூடிய அந்த ரூபத்திற்கே உரித்தா இருக்கக்கூடிய யமராஜரே வந்து பகவானிடத்தில் பயம் கொள்வார். அப்படிப்பட்ட அந்த நிலையை கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருளை இன்றைக்கு தாயார் எவ்வளவு சுலபமாக கட்டிவிட்டாரே அப்படின்னு அங்கே தேவர்களுக்கு மத்தியில உரையாடல். இவ்வாறு இருக்க கிருஷ்ணரும் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. தொலை தூரத்துல அந்த யமலார்ஜுன மரங்கள் இல்லையா, சோ அந்த அர்ஜுன மரங்களை வந்து இப்போ நம்ம வாண்ட் டு டெலிவர், அவங்கள வந்து கண்டிப்பா இப்போ வந்து அந்த பாப விமோக்ஷனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு வருது. சோ அந்த ஒரு இது யோசிக்கும் பொழுது இப்போ இந்த தேவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த உரையாடல் அது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்றத வந்து இந்த இடத்துல 6வது கேண்டோ 19வது அத்தியாயம் 5வது சாப்டர் வச்சு மாதாஜி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. யதாத்வம் கிருபயா பூத்யா தேஜசா மஹிமௌஜஷா ஜூஷ்டா இஷகுணை சர்வை ததோஷி பகவான் பிரபு. ஓ மை லார்ட், பிகாஸ் யூ ஆர் எண்டவுட் வித் லைஃப். சோ இப்போ எவ்வாறு கண்ணனை வந்து கட்டி போட முடிஞ்சது அப்படின்றது ஒரு சுச்சுவேஷன் இல்லையா. அங்கே யசோதையினுடைய பிரேமையினால வந்து பகவான் கட்டப்பட்டிருக்கிறார். சோ பகவான் இந்த ஒரு கிரெடிட்டும் பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைச்சார். இதே ஒரு கிரெடிட்டை வந்து அர்ஜுனனுக்கும் கொடுத்தார் இல்லையா. சோ பகவானுடைய ஏற்பாட்டால் அனைவரும் வந்து மரணத்தை கண்டுவிட்டனர். அந்த விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுனர் வந்து பார்ப்பார் இல்லையா, அனைவருடைய அதாவது எல்லாமே தலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய நசுக்கப்படுவதை வந்து பார்ப்பார் இல்லையா. அந்த கொழுந்தெரியும் அந்த நெருப்புல வந்து எல்லாம் நசுங்கிறத வந்து யாரு, அர்ஜுனர். இனி நடக்க போற நிகழ்வுகளையுமே வந்து காண்பாயாக, அப்படி இதுவரைக்கும் நடந்தது, இப்ப இருக்கின்றது, இனிமே நடக்க போறது, முக்காலத்தை நீ இதுல இருந்து இந்த ரூபத்துல இருந்து காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கும் பொழுது முதலில் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு இல்லையா, அதற்கு பிறகு பக்தி பயம் கொண்டு அவருக்கு வந்து அதாவது கை கூப்பிய வண்ணம் தொழுத அர்ஜுனர் அதாவது இன்னும் நடக்க போற விஷயங்களை பார்த்து அந்த வாய்களுக்குள்ள பீஷ்மர், துரோணர் இல்லையா, கர்ணன் எல்லாருமே உள்ள நுழையிறதும் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே பாண்டவர்களை தவிர அத பகவான் அடுத்து சொல்வார் அந்த ஸ்லோகத்துல, அந்த 11வது அத்தியாயத்துல. சோ எல்லாருமே உள்ள போறத வந்து அர்ஜுனர் வந்து பார்ப்பார் இல்லையா. சோ அப்போ அந்த இடத்துல அனைவருமே பகவானுடைய ஏற்பாட்டால மரணத்தை கண்டுவிட்டனர். அந்த ஸ்லோகங்கள்லயே பகவானே சொல்றார் ஸ்வயம் இல்லையா, என்னுடைய ஏற்பாட்டால் இங்க இருக்கிறவங்க அனைவருமே மரணத்தை கண்டுவிட்டனர். நீ வெறுமனே வந்து நிமித்த மாத்திரம் எழுந்து போர் புரிவாயாக, வெற்றி கொள்வாயாக, அரசை ஆழ்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்வார். சோ எந்த ஒரு செயலுமே அவருடைய அதாவது உத்தரவின்றி இந்த இடத்துல எதுவுமே நடக்காது. சோ அவுட் ஆஃப் இஸ் காஸ்ட்லெஸ்னஸ், காரணமற்ற கருணையால் இல்லையா, யசோதா தாயருடைய அன்பு எப்படி இருக்கும், யாருக்குமே அந்த பொசிஷன் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் சாப்டர் மண்டே வந்து தாயாரை பற்றி தேவர்கள் வந்து புகழாரங்கள் சூட்டுறதை பற்றி சொல்ல போறதா சொல்லியிருக்காங்க. சோ எவ்வாறெல்லாம் புகழாரங்கள் சூட்டினார்கள் என்பதை அந்த ஸ்டான்ஸை வந்து போடுறேன்னாங்க. ஒன்னும் மாதாஜி போட்டிருக்காங்களா இல்லையா தெரியல வாட்ஸ்அப்ல. ஏன்னா அந்த அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வாட் எவர் மாதாஜி ஸ்போக் டுடே அது எல்லாமே மைண்ட்ல அப்படியே வச்சுக்க முடியாது. ஓகே, மாதாஜி போட்டாங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றேன். நானு இது வரைக்கும் போடல. இப்போ பகவானுடைய காரணமற்ற கருணை. இப்ப பகவான் எத்தனை சக்திகள் உண்டு அவரிடத்துல வந்து இந்த இடத்துல 3 சக்திகளை வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு விபூதி சக்தி இல்லையா, இன்னொன்னு சத்திய சங்கல்ப சக்தி இல்லையா. அவை இரண்டும் இப்பொழுது சைலண்ட் ஆயிடுச்சு. எதன் முன்னாடி? கிருபா சக்தி முன்னாடி, கருணை சக்தி முன்னாடி சைலண்ட் ஆயிடுச்சு. அதே கருணா சக்தி தான் வந்து இப்போ வந்து தாயார் மீது அவர் கருணை கொள்ளும் பொழுது அந்த ஒரு க்ஷணம் தான் வந்து அதாவது யசோத தாயாருமே கண்ணனுடைய அந்த பவர் இல்லையா, அவர் வந்து ஒரு க்ஷணம் வந்து அந்த நாராயண ஸ்வரூபம் இல்லையா, அதையெல்லாம் நினைக்கிறாங்க அவங்க. ஆற்றல் மீன்ஸ் அதாவது இந்த பரம்பொருளாதான் இருப்பார். சோ கண்ணன் சாதாரண குழந்தை கிடையாது, சோ பரம்பொருளாதான் இருப்பார் அப்படின்னு அவங்களும் நினைக்கும் பொழுது இவரும் வந்து அவங்க மீது கருணை கொள்ளும் பொழுதுதான் யசோத தாயாரால வந்து கண்ணனை வந்து கட்ட முடிஞ்சது. வேற எந்த கயிறாலுமே அவங்கள வந்து கட்ட முடியல. அன்பு இல்லையா, பக்தியும் அன்பும் கலந்த அந்த சேவை இல்லையா, அதை கொண்டுதான் வந்து கண்ணன் வந்து யசோத தாயாரிடத்துல கட்டி கொண்டார். வேற யாருக்குமே இந்த ஸ்பெஷல் மர்சி கிடையாது.
ஸோ அதாவது ஈவன் தேவர்களுக்கு கூட கிடையாது இல்லையா? சோ அது அப்போ அங்க தேவர்களுக்கு மத்தியில வந்து ஒரு உரையாடல். அது எப்படி ஒரு பக்தருக்கு வந்து பகவான் இவரை கட்டுப்படுவார், நாம் எல்லாரும் கூட அவருடைய பக்தர்கள் கிடையாதா அப்படின்ட்டு இன்னொரு தேவதை கேட்குமாம். அதற்கு இன்னொரு தேவதை என்ன சொல்றது, ஆம் நாம் எல்லாரும் பக்தர்கள் தான், ஆனால் அவர்கள் தூய பக்தர்கள். தட் இஸ் a டிஃபரன்ஸ் இல்லையா? பக்தனுக்கும் தூய பக்தனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அங்கே அவர்களுடைய பக்தி பாவம் என்பது வெவ்வேறு நிலைகள்ல இருக்கும். சோ இங்கே நாம சாதன பக்தி இல்லைன்னா ஈடுபாடற்ற ஒரு நிலையில இருந்து சில சமயங்களை செய்யக்கூடிய பக்திகள் எல்லாமே ஒரு நார்மலான பக்தி கிட்ட பக்தன் கிட்ட இருக்கக்கூடிய சுபாவம். ஆனா ஒரு தூய பக்தனுக்கு வந்து எப்பொழுதுமே பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய, அவருடைய புலன்களை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் மட்டுமே அவன் ஆற்றுவான். அவனுக்கு வெறுமனே அதாவது எவ்ரிதிங் எல்லாமே அவரிடத்துல இருந்து அவருடைய அதாவது டிட்டாச்மெண்ட் ஆன ஒரு நிலையில இருப்பாங்க. பௌதிகத்தோட அவங்க சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்க மாட்டார்கள். வெறுமனே இறைவன் தாழ் பணிந்திருப்பார்கள். இறைவனுக்கு திருத்தொண்டு புரியணும்னு நினைப்பாங்க. எவ்வளவு கடினமான ஒரு சூழலா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே கடினமான சூழ்நிலைகள் தான். சோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா அது பேர் வந்து தூய பக்தி கிடையாது. நாம we need to take the challenge. எப்படி நம்ம பௌதிக வாழ்க்கையில வந்து கடுமையா உழைச்சாதான் நம்மளால வந்து 4 காசு அதிகமா சம்பாதிக்க முடியும், முன்னேற்றத்துல பொருளாதார முன்னேற்றத்துல போக முடியும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே போலதான் பக்தியிலுமே வந்து தடை கற்களை நாம் அணுகும் பொழுது அதற்கான அந்த அப்டக்கல்ஸ் எல்லாமே நம்முடைய முயற்சியை வந்து எடுத்து இன்னும் அதிகப்படியான நம்முடைய சேவையை நாம உறுதி கொண்டு செயலாற்றப்படும் பொழுது அந்த தடை கற்கள் எல்லாம் வந்து நீங்குகின்ற இல்லையா? அது போன்றதுதான் பக்தி பாதையும் அவ்வாறே நாம எடுத்துட்டு போகணும். இங்கே தாயினுடைய அன்பு இல்லையா, அந்த அன்பினால் கட்டப்பட்டது மேன்மையான ஒரு அவங்களுடைய அன்பை பற்றி அங்கே தேவர்கள் மத்தியில வந்து நமக்கு கூட கிடைக்காத ஒரு பிராப்தம், அதாவது யசோத தாயாருக்கு கிடைச்சது அப்படிங்கிற அந்த உரையாடலோட இன்னைக்கு மாதாஜி முடிச்சாங்க. அதோட இந்த பேராகிராஃபையும் இன்னைக்கு படிச்சாங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி நாம இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு நம்ம நம்முடைய சாப்டருக்கு போகலாம். ஓகே, we are endowed with causeless, you are endowed with causeless mercy. அதாவது பகவானுடைய பண்பு இல்லையா? எப்படி நமக்கெல்லாம் கூட இந்த கருணை உள்ளம் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக குணங்கள் எல்லாமே இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக குணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிறு பொறிதான் நம்ம கிட்ட இருக்கிறது. சோ அந்த ஒரு பாவமே நமக்கு வந்து பகவான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான மார்க்கத்தை ஏற்படுத்திக்கிறது. சோ இங்க காரணமற்ற கருணை இல்லையா? இந்த காரணமற்ற கருணை வந்து இந்த லீலைய வந்து பார்க்கறதுக்கான ஒரு பிராப்தம் எல்லாருக்கும் எப்படி கிடைச்சது? யசோதா தாயாருடைய கருணையான உள்ளத்தினாலதான் கிடைச்சது. சோ இந்த பண்பும் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புனுடைய ஒரு அம்சமாகத்தான் அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் எவ்வாறு அதை பெற முடிஞ்சது? பகவானையே மகனாக பெறுவதற்கான அந்த 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 ஒரு நிலையில இருக்கிறதுனால அவங்க கண்ணனுக்கு செய்ய வேண்டிய தொண்டு இல்லையா? சோ எல்லாமே கண்ணனுக்கு பார்த்து பார்த்து திருத்தொண்டு புரிந்து வண்ணமே இருக்கிறார்கள். அதனால அவர்களும் இறைவனிடத்திலிருந்து அந்த கருணையினுடைய ஒரு பின்ன பகுதியா அவங்க அதை பெறுகிறார்கள். சோ இந்த லீலையை எல்லாருமே அங்கே பறவைகள் பார்த்து கொண்டிருக்கிறது இல்லையா? மேலும் வந்து அங்கே கோபியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தேவர்களும் விண்ணிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்கொள்ளா காட்சி இவன் பிரம்மா, அதுக்கப்புறம் சிவபெருமான் அவர்களுக்கு கூட கிடைக்காத அத்தகைய ஒரு கருணையான ஒரு பண்பு வந்து அதாவது யசோதா தாயாருக்கு கிடைச்சது. ஸோ நோ ஒன் கேன் பி ஈக்குவல் டு ஹர் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போறது. ஸோ இப்போ தேவர்கள் வந்து குளோரிபிகேஷன் பண்ணுவாங்க. சோ ஆனா அந்த பண்பு எல்லாமே யாரிடத்துல இருந்து வந்திருக்கு? எல்லாம் வல்ல இறைவனிடத்துல இருந்து வந்திருக்கு. அனைத்து வைபவங்களும், எல்லா ஆற்றலும், பௌருஷ் இல்லையா, வீரம், ஆல் குளோரிஸ், அனைத்து புகழும், வலிமை இல்லையா, தெய்வீகமான குவாலிட்டிஸ் அதாவது இயல்புகள், இது எல்லாமே வந்து பகவானிடத்துல இருக்கக்கூடிய ஒன்று. சோ யூ ஆர் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், த மாஸ்டர் ஆஃப் எவ்ரி ஒன் இல்லையா? அனைவருக்குமே அப்படிப்பட்ட ஒருத்தரையே கட்டி போட முடிஞ்சதே அப்படிங்கிற ஒரு கொஷினோட இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இந்த புகழாரங்கள் இங்க எப்படி புகழாரங்கள் பேசியிருக்காங்க இல்லையா? அந்த ஸ்னாப்ஷாட்ல இன்னும் சிம்பிளா வந்து வரும், நம்ம பார்க்கலாம். இந்த குரூப்ல வந்தாக்க நான் கண்டிப்பா மண்டே உங்களுக்கு அதை வாசிச்சு காட்டுறேன். சோ பகவானுடைய இயல்புகளை பற்றி, பண்புகளை பற்றி அப்படிங்கறத வந்து ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதாக மாதாஜி இன்னைக்கு கிளாஸ்ல இதை எடுத்தாங்க. இன் திஸ் வேர்ல்ட் ததோசி பகவான் பிரபு, therefore
You are the Supreme Personality of God. Tatosi Bhagavan Prabhu. So the master of everyone. The Supreme Personality of Godhead is endowed with the 6 opulences. நமக்கு தெரியும் இல்லையா? எல்லா புகழ், எல்லா வலிமை, எல்லா அழகு, எல்லா துறவும், எல்லா ஞானம், அப்புறம் எல்லா அதாவது வலிமை இல்லையா? சோ இந்த 6த்துலயுமே ஹையஸ்டா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பகவான் தான் அப்படிங்கறத நாம நிறைய படிச்சிருக்கோம். பத்ம புராணத்து பகவான் எனக்கூடிய அந்த பதத்திற்கு அதுதான் விளக்கம் என்பதையும் பத்ம புராணத்தை ரெஃபரன்ஸா பண்ணி நம்ம பகவத்கீதையில 2nd சாப்டர்ல 2nd or 3rd ஸ்லோகத்துல நாம் இத பராசர முனிவருடைய ரெஃபரன்ஸ்ல நாம பத்ம புராணத்தை ஏற்றியவர் அவர் தான் இல்லையா? அவருடைய ரெஃபரன்ஸை வச்சு நாம படிக்கிறோம். thus he becomes satisfied. அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து அதையும் பத்தி சொன்னாங்க. பகவான் எதற்காக வந்து வெண்ணையை திருடுகிறார் இல்லையா? சோ அங்கே கோபியர்கள் எல்லாம் பகவானுடைய புகழாரங்களை பாடிக்கொண்டு அந்த வெண்ணையை வந்து திரட்டும் பொழுது அவருக்கு பசியே இருக்காதாம். ஆனா அவரை எண்ணிக்கொண்டு அந்த வெண்ணையை வந்து அவர்கள் கடையும் பொழுது அந்த வெண்ணையை போய் சாப்பிடணும்ன்ற அந்த பசி எனக்கூடிய அந்த உந்துதலை ஏற்படுத்தும் அவருக்கு. தட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த அசோசியேஷன். ஓகே, சோ அங்கே கோபியர்களுடைய அன்பு, அதன் முன்னாடி பகவான் வந்து அந்த அன்புக்காக அவர் கட்டுப்பட்டு விடுகிறார். அப்ப இல்லாத ஒரு பசியையும் கூட அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். இங்கே யசோத தாயாருடைய அன்பு வெள்ளத்துல வந்து அவர் தன்னையே அந்த உரலோட சேர்த்து கட்டிக்கொள்வதற்கும் தயாராகிறார். மேலும் பாண்டவர்களை எடுத்துட்டா கூட அதே மாதிரிதான் பார்த்த சாரதியாக ஆனார் இல்லையா? he became a servant. அதனால இதை நாம அவருடைய அந்த கருணை உள்ளத்தை பற்றி நாம காரணமற்ற கருணை உள்ளத்தினாலதான் இதெல்லாம் நிகழ்கிறது அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். So he has become satisfied although he is full himself, nonetheless becomes pleased when we devotee offers him patram pushpam palam. நம்ம எல்லாம் டெய்லி நைவேத்தியம் படைக்கிறோம் இல்லையா? ஸோ சாரி பிரசாதமா நைவேத்தியம் இல்ல, டெய்லி நாம வந்து பகவானுக்கு வந்து படையல் போடுறோம் இல்லையா? அதை வந்து நாம நைவேத்தியமா பண்ணி அதை ஸ்வீகரிக்கிறோம் நம்ம இல்லையா? பிரசாதமா ஸ்வீகரிக்கிறோம். சோ பகவானுக்கு பசிக்கிறதா? கண்டிப்பா கிடையாது. ஆனா நாம அன்பு கொண்டு அவருக்கு நாம அவர் முன்னாடி வைக்கும் பொழுது அவருக்கு ஸோ இந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு மாதாஜி சொன்ன அந்த ஒரு இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா எதற்காக பகவான் பிரசாதம் கேட்கிறார் இந்த இடத்துல அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அன்பு உள்ளம் கொண்டு பக்தி கொண்டு அவருக்கு நாம மனசு பூர்த்தியா அந்த சமர்ப்பணத்தை கொடுக்கும் பொழுது அவருக்கு இல்லாத ஒரு பசியும் அவருக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஒரு பத்திரம், ஒரு புஷ்பம், ஒரு பழம் இல்லையா, அப்புறம் ஒரு நீர், இதை வந்து வச்சா கூட போறோம், பகவான் அதை ஏத்துக்கிறார் இல்லையா? அவர் எதுவும் நமக்கு நிறைய இது வேணும் அது வேணும், நம்ம தான் வெரைட்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இல்லையா? பகவான் வெரைட்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறவர் கிடையாது. ஆனா நம்ம எதை கொடுத்தாலும் அந்த இடத்துல அவர் வந்து அன்பு கொண்டு கொடுக்கும்போது ஏத்துக்கிறார். அதுல வந்து அந்த பாவம் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சோ படையல் நம்ம இந்த இதெல்லாமே நமக்கு முன்னாடி கூட நம்ம வந்து பக்தி கொண்டு இருக்கோம். ஆனா அந்த ஈடுபாடு கொண்டு நம்ம ஈவன் தேவர்களிடத்த கூட நம்ம ஈடுபாடு கொண்டு படையல் பண்றோமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பிஃபோர் கம்மிங் டு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அது நமக்கு கண்டிப்பா தெரியாது. நம்முடைய கடமை நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் செய்து நம்ம வந்து இன்னைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த வாழை இலை போட்டு எல்லாத்தையுமே படைச்சு தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் நாம வந்து நம்முடைய உபவாசத்தை முடிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். இதுதான் நம்ம பண்றது. அங்கே ரிலேஷன்ஷிப் ஏதாவது பண்ணியிருக்கிறோமா? நம்ம கண்டிப்பா இருக்காது. நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, நான் கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்பே வச்சதே கிடையாது. சோ அப்படின்னா பக்தி என்பது மனசுல இருக்கும், ஆனா அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ்மெண்டே பண்ணதே கிடையாது. சோ அந்த ஒரு உணர்வு என்பது அப்ப அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டே இல்லைன்னாக்கா நம்ம என்னதான் அங்க தங்க வைடூரியங்களே வச்சா கூட அங்க இறைவன் என்பவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது இறைவன் மாத்திரம் இல்ல, தேவர்கள் கூட அதே மாதிரிதான் இருப்பாங்க. நம்ம ஒரு சாதாரண மனிதரை கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு நம்ம வந்து அவருக்கு நம்ம எல்லாரும் சாப்பிடுறதுக்காக அவரை உட்காரும் போது அப்ப கண்டிப்பா என்ன நம்ம பிசிக்கலி நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அது தானா வந்து அன்பு கொண்டு பரிமாறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வரும். ஆனா பகவான் வந்து நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? அந்த உறவு முறை இருக்குங்கிறத அந்த இன்டெலிஜென்ஸே இல்லாம தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். எஸ், கடவுள் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த ஒரு பாவத்தை தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம் ஒழிய அந்த அன்பு பரிமாற்றங்களை வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா சில பேருக்கு இருந்திருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் மட்டும் அப்படிதான் சில சமயத்துல எல்லாம் ஆரம்ப கட்டத்துல பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணும்பொழுது எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே எஸ்டாப்ளிஷ் ஆகாது.
ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் எனக்கு கல்லு மாதிரி ஒரு மனசை கொடுத்தீங்க அப்படிங்கறது எல்லாமே நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் நான். சோ அந்த ரிலேஷன்ஷிப்பே வரல. அப்புறம் நம்ம வந்து பக்தி பண்ணக்கூடிய அந்த விதத்துல வந்து கண்டிப்பா நம்ம வந்து we have to change இல்லையா? அந்த பாவத்தை ஈடுபாடு கொண்டு நாம் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து பகவான் ஏற்படுத்தி கொடுத்தார். சோ இந்த ரியலைசேஷன் நாம செய்யும் பொழுது அடிக்கடி நமக்கு வந்து சில ரியலைசேஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். ரியலைசேஷன் வராத மனிதரே இருக்க மாட்டாங்க. once you enter into the spiritual இல்லையா? ரிலீஜியஸ் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இஸ் டிஃபரெண்ட். ரிலீஜியஸ் தான் நம்ம முன்னாடி பண்ணினது, இப்ப நாம பண்றது ஸ்பிரிச்சுவல். தட் இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். சோ ரிலிஜன் அப்படின்னா தர்மம். தர்மம் என்றால் நமக்குன்னு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் இல்லையா? சோ கடமைகள் என்பது நாம பகவானை எல்லாருமே நம்ம சேவிக்கணும்ன்ற அந்த கடமை கொண்டு நாம் செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே உறவு முறைகளை பற்றி நமக்கு தெரியாது. தட் இஸ் கால்ட் அஸ் ரிலிஜன். பெயர் அளவிலேயே நம்ம செய்துட்டு இருந்தது. சோ இது செய்யணும்ன்றது தெரியும், செய்வோம். சில பேர் அதை கூட வந்து செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு இது. சோ ஆனா நம்ம அதாவது ஸ்பிரிச்சுவலி ஆன்மீகம் என்பது என்னன்னா அந்த இடத்துல நாம அந்த உறவு முறையை வந்து நாம எடுத்துட்டு போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ் மாதாஜி, டை பிஃபோர் டை சுவாமிக்கு படைக்கிறது மாதாஜி. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலதான் உறவும் எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு பயம் கலந்த கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஏதோ ஒரு தேவர், அத மனசுல கற்பனையை பண்ணிட்டு அவருக்கு படைப்போம் மாதாஜி. அவ்வளவுதானே தவிர அதுல ஒரு உறவோ இதுவோ இருக்காது. மெக்கானிக்கலா செய்வோம் மாதாஜி. அந்த மாதிரிதான் நிறைய பேர் நாம எல்லாருமே பண்டிகை நாள எல்லாம் செய்வோம் மாதாஜி. ஆமா, எல்லாமே செய்வோம் இல்லையா? எல்லாமே செய்வோம். ஆனா அப்பெல்லாம் பண்டிகைக்கு மட்டும் தான் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். வீட்டுல சாதாரணமா ஒரு சாம்பார், பொரியல், ரசம், சாதம், இது மட்டும் தான் நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஆனா பண்டிகைன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம வடை, பாயசம், வேற ஏதாவது ஒரு ஸ்வீட், இது எல்லாம் நிறைய பண்ணுவோம் இல்லையா? இப்ப ஆனா பயங்கலந்த பக்தி தான். ஐயோ யாரோ ஒரு பெரிய அவருக்கு நம்ம சாப்பிடாம எச்ச பண்ணாம சமைச்சு நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்ததே தவிர இந்த உறவு முறை, ஒரு அன்பு, ஒரு இதெல்லாம் கிடையாது மாதாஜி. பேசிக்கலி நமக்கு எல்லாரிடத்திலுமே அன்பு கொள்ளக்கூடிய அந்த பாவமே இருந்தது கிடையாது. இதுதான் உண்மை. அன்பு என்பது கூட அந்தந்த சமயத்துலதான் நம்ம செல்பிஷ்காக தான், இதை நம்ம ஒத்துக்கினே ஆகணும் இல்லையா? அன்பு பரிமாற்றங்கள் என்பது அது நமக்கு கொஞ்சம் சுயநலத்து கலந்துதான் இருந்திருக்கு. நம்ம ஈவன் நம்ம ரிலேஷன்ஷிப்ல கூட அந்த மாதிரிதான். நம்ம வீட்லயே இந்த குழந்தைங்களே இருக்க பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய குறிக்கோளோட தான் வந்து சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா? ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு மத்தியில வந்து எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். ஏன்னா அங்க இடத்துல அது குழந்தைங்க தான். ஆனா அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம பெரியவங்க கிட்ட இருந்தா அவங்களுக்கும் போறதே. சோ அவங்க வந்து பேசிக்கலி நாம எப்படி அவங்கள மோல்டு பண்றோமோ அப்படிதான் வருவாங்க. சோ நமக்கு பேசிக்கலி அன்பு கொள்வது எப்படி அப்படிங்கிறதே நம்ம தெரியாம தான் நம்ம வாழ்ந்தாச்சு. ஆனா இப்போ இறைவனோட நம்முடைய அன்பை நாம வந்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது எல்லோரையுமே அன்போட பார்க்கணும், அன்போட நடக்கணும் அப்படிங்கிற அந்த பக்குவத்தை வந்து கொடுக்கறது. இப்ப நம்ம சண்டை போடணும் அப்படிங்கிற உணர்வு கிடையாது இல்லையா? விட்டு கொடுக்கணும்ன்ற உணர்வு இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு? நாம இறைவன் தாள் நம்மள நாம அவர்கிட்ட அதே ரிலேஷன்ஷிப் அவர்கிட்ட வைக்கும் போது இட் ரெசிப்ரோகேட்ஸ். நமக்கு அவர் என்ன கருணை கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய புத்தி நமக்கு கிடையாது. ஆனா ஓரளவுக்கு நம்ம கிட்ட மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற உணரக்கூடிய அந்த சக்தி மட்டும் பகவான் கொடுத்துட்டார். சோ இந்த அன்பை நாம் எடுத்துட்டு போகும்பொழுது எஸ் இந்த ரிலேஷன்ஷிப் முன்னாடி எல்லாம் வந்து எஸ் ஜாதி மத அடிப்படையில நமக்கு அந்த நம்முடைய பெரியவங்க எல்லாமே வந்து அந்த மாற்றங்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இப்போ அந்த பாவம் எல்லாமே போயிடுது ஆக்சுவலி. ஆனா ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையுமே ஆன்மா தான் இருக்கு. அந்த ஆன்மாவை இயக்கக்கூடிய பரமாத்மா இருக்கிறார். இந்த உடல் எனக்கூடிய சட்டை மட்டும்தான் வேறு. பிறப்பினால் யாருமே வந்து வேதங்கள் கிடையாது. அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு பகவத்கீதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. சோ நீங்க கிறிஸ்டியன்னா, முஸ்லீம்னா, இந்து எதுவுமே கிடையாது. சோ ஒரே ஒரு தர்மம், சனாதன தர்மம். அந்த தர்மம் இறைவன் ஒருத்தர் தான் அப்படிங்கறது வந்து எடுத்துரைக்கிறது தான் வந்து பகவத்கீதை. சோ இவ்வளவு நமக்கு வந்து உணர வச்சிருக்கக்கூடியது வந்து எதுனாக்கா இந்த அதாவது பக்தி பாதை தான் ஸ்பிரிச்சுவல். சோ ரிலீஜியஸ், நான் ரிலீஜியஸ் பர்சன், a religious person cannot be spiritual, but a spiritual person will have inclusive of religion. இது ரெண்டுக்குமே இல்லையா? சோ இது ஏதோ ஒரு ஓமைக்கு கூட நம்ம சொல்லலாம். a brahmana cannot be a vaishnava, but a vaishnava is also a brahmana இல்லையா?
சோ ஒரு வைஷ்ணவருக்கு பிராமணிக்கல் குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். இட் இஸ் இன்க்ளூசிவ். ஆனா பிராமன் cannot be a வைஷ்ணவா. வைஷ்ணவா குவாலிட்டிஸே வேற. பிராமன் என்ன பண்ணுவான், அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இல்லையா, ஸோ அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதெல்லாமே வந்து ஒரு சாதனை இதுல இருந்து பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்காது இல்லையா, வெறுமனே பிராக்டிக்கல் அவ்வளவுதான். ஸோ வேத சாஸ்திரங்கள் இதெல்லாமே சொல்றது மட்டும்தான் அவனுடைய கடமைன்னு பண்ணிட்டு இருப்பான். அது பிராமணிக்கல். ஆனா ஒரு அந்த பக்குவத்தை வந்து எடுத்துட்டு இறைவன் தாள் பண்ணியக்கூடிய அந்த பக்குவத்தை கொண்டு வரும்பொழுது அவன் பிராமின்ல இருந்து வைஷ்ணவ ஸ்தலத்துக்கு முன்னேறுகின்றான். சோ பிராமணிக்கல் குவாலிட்டிஸ் ஆர் இன்க்ளூசிவ் இன் த வைஷ்ணவா. ஓகே, அது போன்றதான் இப்ப உங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இப்ப நான் உங்களுக்கு ஏதோ இப்பதான் ஒரு ஓமை சொன்னேன்ல, டாபிக்கே மறந்து போச்சு. எஸ், அதாவது ரிலேஷன்ஷிப்ல இதே ஓமையை வந்து வேற எதுக்கும் ஒன்று சொன்னேன் எனக்கு டக்கு ஞாபகம். ஓகே ஃபைன். ஓ சம்டைம்ஸ் religion versus spirituality. Religion versus spirituality. Yeah. So a person who is a religious, there is no assurance that he is a spiritual. அதாவது நான் வந்து என்னுடைய தர்மம், அதாவது ரிலீஜன்னாக்கா அவங்களுடைய அதாவது தர்மம் என்று நினைக்கிறார். ஒரு பயஸ் பர்சன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு ஹானஸ்ட், எல்லாத்தையுமே வந்து என்னுடைய கடமை வந்து இங்க எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேலை எல்லாமே பௌதிக செயல்கள் எல்லாம் பர்ஃபெக்டா பண்றது, யாரையும் ஏமாத்தாம அவங்களுக்கு எல்லாருக்கும் தான தர்மங்கள், இதெல்லாமே வந்து ஒரு தர்மமான மனிதனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். பட் அதே தர்மமான மனிதன் வந்து ஒரு ஆன்மீகவாதின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, there is lot of difference. ஆனா ஆன்மீகவாதிக்குள்ள இந்த தர்மமான இருக்கக்கூடிய இயல்புகள் அனைத்துமே குடிக்கொண்டிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இதை ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ஏன்னா இந்த கருணை இல்லையா, இந்த கருணை உள்ளம் கொள்றது, அடுத்து வந்து சேவை பண்ணக்கூடிய அந்த பாவம், அன்பு பரிமாற்றங்கள், இது எல்லாம் தான் ஒரு ஆன்மீகத்துக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்காது. ஆனா இங்கே இறைவனை மையமாக வைத்து செய்யக்கூடிய ஒன்று. அப்போ அனைவரிடத்திலுமே நம்ம அதை காட்டுவோம். ஆனா இந்த பயஸ் பர்சன் வந்து he will search, ஏன்னா அவனுடைய பாவம் எல்லாமே பௌதிக நோக்கத்தோட செய்யப்படும். ஆனா அதே வந்து ஒரு சமயவாதி இல்லையா, அதாவது ஆன்மீகவாதி வந்து he will see in the, அதாவது வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி, அந்த பாவத்தை கொண்டு அவன் பார்ப்பான். அந்த நோக்கம் இருக்கும். அதுதான் வித்தியாசம். தர்மவானுக்கும் மற்றும் வந்து ஆன்மீகவாதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். நாம் எல்லாம் ஆன்மீக தளத்துல போயிட்டு இருக்கோம். இந்த தர்மமான உணர்வுகள் எல்லாம் நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனால் தான் ஆன்மீகத்துல அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அதையே நாம வந்து எடுத்துட்டு போகணும். கடைசி வரைக்குமே நம்ம தர்மவானா மட்டும் இருக்கக்கூடாது. we should become the ஆன்மீகவாதியா மாறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். ஓகே, sometimes he tells his devotee in the dream that his temple and his garden are now, அதாவது பகவான் நம்ம கிட்ட எப்படி பேசுவார் இந்த இடத்துல. Sometimes the Lord as a child of Mother Yasoda request his devotee for some food இல்லையா. ஸோ தாயார் கிட்ட உணவு கேட்பார் as if he is very hungry. ஏன் அவருக்கு வந்து பசி எடுக்கிறதுனாக்கா, தாயார் அன்பு பரிமாற்றங்களோட வந்து அவருக்கு உணவு ஊட்டணும், அமுது படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த அன்பு பரிமாற்றங்கள் தாயிடத்திலிருந்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி பகவானுக்கும் பசி. ஸோ இந்த நிலையை வந்து உண்டு பண்ணும். சம்டைம்ஸ் he tells his devotee in the dream, கனவுல போய் சொல்லக்கூடியதும் உண்டு இல்லையா. his temple and his garden are now very old and that he cannot enjoy that very nicely. ஸோ அப்படின்னா இதை வந்து நீ கிளீன் பண்ணணும், சுத்தம் செய்யணும், ஸோ அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவார். இதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும். சம்டைம்ஸ் he is buried in the earth as if he is unable to come out himself. he requests his devotee rescue. இது வந்து யாருக்கு, மாதவேந்திரபுரி இல்லையா, அவருக்கு தான் வந்து இந்த கீர்ச்சோல், அதாவது கீர்ச்சோல் கிடையாது, கோபால், கீர்ச்சோல் கோபால் அவரு கரெக்டா. மாதவேந்திரபுரி ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு இல்லையா, கீர்ச்சோல் கோபால். இல்ல அவருக்கு படைச்ச ஒரு, அதாவது அந்த ஒரு சில சமயத்துல நான் இந்த புதருக்குள்ள இருக்கேன், அங்கிருந்து என்னை எடு அப்படின்னா அவரால் வெளியில வர,
அவரால் வெளியில வர முடியாத அவரே ஒரு சிலையா முதல்ல ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கார் மாதாஜி. இங்கேருந்து என்னை எடுங்கன்னு கனவுல சொல்லி கனவுல எடுத்து அதை கொண்டு வந்து வச்சுட்டு அவருக்கு அப்புறம் எனக்கு சந்தனம் வேணும், கற்பூரம் வேணும்னு சொல்லுவார் மாதாஜி. அதுக்கப்புறம் அதை மலைய நாட்டிலேருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு இது பண்ணும் பொழுது கோபாலுக்கு வைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் மாதாஜி. அது மாதிரி அப்போ பகவான் இதெல்லாம் எதுக்கு செய்யறாருன்னா he want to glorify his devotees, அவங்களுடைய பக்தி பாவங்கள். இப்போ பகவான் சுயம் செஞ்சுட்டே இருந்தா பகவான் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? ஃபுல்லாவே அவர் கடவுள் நான் மனிதன் இப்படின்னு வேறுபாடு இந்த மாதிரி வாதங்கள் கூட நம்ம செய்வோம் இல்லையா? ஆனா அதே நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் அத்தகைய செயல்கள் எல்லாம் செய்து கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்கொண்டு அவர் செய்கின்றார் என்றால் அப்போ அவரால முடியறத நாமையே கொஞ்சமா ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரும் இல்லையா? சோ அதனாலதான் குளோரிபிகேஷன் ஆஃப் ஹிஸ் டிவோட்டீஸ் எப்பவுமே தன்னுடைய செயலால் அது செயல்படுகின்றது என்று பகவான் எடுத்துரைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டார். he want to glorify his devotees, அடுத்தவங்க முன்னாடி தன்னுடைய பக்தர்கள் மேன்மையான நிலையை அடையணும். சோ அந்த ஒரு செயலை கண்டிப்பா அந்த கிரெடிட் எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதனுடைய விளைவுகள் எத்தனையோ உள்ளங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? தவறு விழுந்த ஆத்மாக்கள் அனைத்தும் இறைவன் பாதம் சேர்வதற்கு கண்டிப்பாக ஒரு மார்க்கம் வேண்டும். அந்த மார்க்கம் அவரால மட்டும் கிடையாது, அவருடைய பக்தர்களாலுமே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு தான் பகவான் இப்படி செய்வார். ஏன் குருஷேத்திர போர்ல பகவான் ஆல்ரெடி எல்லாருமே என்னுடைய ஏற்பாட்டால மரணத்தை கண்டுவிட்டனர், நீ வெறுமனே அதாவது எழுந்து போர் புரியும் தான் சொல்றார். ஆனா கிரெடிட் எல்லாமே யாருக்கு சேருது? அர்ஜுனருக்கு தான் சேருது இல்லையா? ஆனா உண்மையிலே அந்த கிரெடிட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? பகவான் தான். அவரால்தான் அனைத்துமே செயல்படுத்த முடிஞ்சது. ஆனாலும் தனக்கு வரக்கூடிய புகழாரங்களை விட தன்னுடைய பக்தர்களுக்கு வரக்கூடிய புகழாரங்கள் கண்டு அவருக்கு பேரானந்தம் எப்பொழுதுமே. அதனால்தான் அந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவார். சோ அவங்கள அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வருபவரும் அவர்தான், அந்த நிலைக்கு கொண்டு வந்த பிறகு அவர்களை உச்சிக்கு கொண்டு போவரும் அவர்தான். சோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மர்சி. சோ அவங்களால இந்த பிரபஞ்சத்துல நன்மைகள் ஏற்படுவதும் பொழுது அத்தகைய நிலையை அந்த பக்தருக்கு கொடுப்பார். எல்லா பக்தர்களுக்குமே அந்த நிலை கிடையாது. அதுக்கேற்றவாறு அந்த பக்தருடைய உறுதி கொண்ட மனசு. நேத்து நம்ம பிரபுபாதருடைய லீலாமிர்தம் வாசிக்கும் பொழுது திருதா விருதா அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? சோ ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட். சோ எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் அதை விடாமுயற்சியா அவர் செயல்படும் பொழுது பகவான் எல்லா இடத்துலயுமே he cut the knots இல்லையா? சோ ஒன் மோர் திங், இன்னைக்கு மாதாஜி ஒண்ணு சொன்னாங்க, நிறைய இடங்கள்ல பிரபுபாதர் எழுதியிருக்காரு இல்லையா? திருப்பி சொல்ற மாதிரி ஒரு ஆச்சாரியா மீண்டும் மீண்டும் ஒரு பாயிண்ட இன்சிஸ்ட் பண்றாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதை வாசிக்கக்கூடிய அந்த பக்தனுடைய தடை கற்கள் எல்லாமே வாசிக்க வாசிக்க அவனுக்கு மனசுல he will become more, அதாவது அவனுடைய தடை கற்கள் அப்படின்னா அதாவது அவன் அனுபவிக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த அறியாமை அதெல்லாம் அவனுக்கு விலகும் இல்லையா? ஏன் மறுபடியும் எழுதுறார், இதுல இருந்து நமக்கு என்ன கருத்து சொல்ல வர்றார் அப்படிங்கிற புரிஞ்சுக்க கூடிய அந்த பக்குவம் இல்லையா? சமர்ப்பணம், மேலும் அந்த ஆச்சாரிய இடத்துல தன்னுடைய சமர்ப்பணத்தை அபிவிருத்தி செய்து கொண்டு அவர் என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பையுமே கொடுக்குறாங்க. கட் த நாட்ஸ், தடைக்கற்கள் எல்லாத்தையுமே குரு என்பவர் யார்? குரு என்பவர் அவருடைய கருணையால நமக்கு இந்த ஆன்மீக பாதையில ஏற்படக்கூடிய தடைக்கற்களை எல்லாம் விளக்குபவர் தான் குரு. he will clear the obstacles. அதை எந்த விதத்துல இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்னா மீண்டும் மீண்டும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து, குருவினுடைய வார்த்தையை நாம தட்டக்கூடாது இல்லையா? அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்குத்தான் அது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். he requests to devote அதை then he is buried in the earth as if he is unable to come. அவராலே வெளியில வர முடியும், ஆனால் அந்த கிரெடிட் எல்லாமே தன்னுடைய பக்தர்களுக்கு போகணும். குளோரிபிகேஷன் ஆஃப் த டிவோட்டீஸ், அவங்களுக்கு சேரணும் அந்த புகழாரங்கள் என்று நினைச்சு அவர்களுடைய கைகளால் அதை செயல்படுத்துவார். சோ மாதவேந்திர பூரி அதே மாதிரிதான் அந்த புதர்கள் எடுத்து அங்கே பகவானுக்கு ஒரு ஆலயமே கட்டி செய்தாங்க. சோ மேலும் he requests his devotee to preach இல்லையா? நம்ம பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாகூர் கோஸ்வாமி மகாராஜ் என்ன சொன்னார், நம்ம ஷீல பிரபுபாதருக்கு இந்த உலகம் முழுவதுமே இந்த கிருஷ்ண மேற்கத்திய நாடுகள்ல நீ பரப்பணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தார். சோ ஆனா ஒண்ணுமே இல்லாத நிலையில தான் அவர் போனார். நேற்று 8 டிஃபீட்ஸை பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா? ஷீலா பிரபுபாதர் 8 தோல்விகளை பற்றி நமக்கு நன்னாவே அதாவது அந்த டிவோட்டி எடுத்து சொல்றத நம்ம அந்த வீடியோல பார்த்தோம் நம்ம இல்லையா? சோ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பிகம், எல்லாத்தையுமே கைட்டு விட்டுடுவார், எந்த சப்போர்ட்டுமே இருக்காது.
அப்பயே நீ உன்னுடைய முயற்சி எப்படி இருக்கு. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் யூ நீட் டு டிபெண்ட் ஆன் த கிருஷ்ணா. அந்த ஒரு பக்குவத்தை வர வைக்கிற வரைக்குமே அந்த டிவோட்டிக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவார். ஆனா எல்லாருக்குமே இந்த அனுபவம் கிடையாது. those who are deserving and they are striving to do something. இல்லையா? ஸோ இன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க மாதாஜி? டெட், அது என்ன ரிப்பீட் பண்ணுங்க விஜயகுமாரி மாதாஜி. All alone, even though the supreme personality of Godhead is endowed with all possessions and self-sufficient, he depends on his devotees. இல்லையா? அவர்கிட்ட எல்லாமே இருந்தாலுமே he depends on his devotees. இல்லையா? ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். Therefore, the relationship of Lord with his devotees is extremely confidential. ஏன் அவர் தன்னுடைய பக்தர்களோட இருக்கார், பரிமாற்றங்கள், ரிலேஷன்ஷிப். சோ அந்த அவருடைய அதாவது திருப்தி, அந்த திருப்தியால அந்த பக்தனும் திருப்தி அடைகிறான் இல்லையா? மேலும் அந்த பக்தனுக்குத்தான் அந்த நன்மைகளை வழங்கணும்னு நினைக்கிறார். தட் இஸ் த திங். அவரை அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? சோ த கிரெடிட் should be given to the devotee. அதனாலதான் he is posing himself as he is dependent of the devotee. அதாவது ஒரு பக்தன் மீது சார்ந்து இருக்கிறதா நமக்கு தெரிய வரும். ஆனா அது பாமரனுடைய கண்ணோட்டத்துல இருந்து நோக்கும் பொழுது, அதே ஒரு தெய்வீக நிலையில இருந்து நோக்கும் பொழுது பகவான் அந்த பக்தனை மேன்மையான ஒரு ஸ்தானத்திற்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பக்தர் மீது ஆதாரப்பட்டிருப்பார். சோ பிரபுபாதர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டார் இல்லையா? சோ அந்த ஒரு சூழல்ல எல்லாமே அதாவது ஹார்ட் அட்டாக்ஸ் இது எல்லாத்திலுமே அவர் சர்வை ஆகி வர்றதுக்கு பியூர்லி த மர்சி ஆஃப் த லார்ட் இல்லையா? அவருடைய குரு மற்றும் பகவான் இருவருடைய அனுகிரகத்தாலதான் அதெல்லாம் அவரால் செய்ய முடிஞ்சது. Only the devotee can perceive how the Lord, although he fully in himself depends on his devotee for some particular work. பகவான் நிமித்த மாத்திரம் இல்லையா? அர்ஜுனா நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாஷி இல்லையா? merely be an instrument in the fight. இந்த போர்ல நீ வெறும் கருவியாக மட்டும் ஆவாயாக அப்படின்னு பகவான் சொல்றார் இல்லையா? தஸ்மாத் பம் யுத்திஷ்ட யசோ, எழுந்துரு, உத்திஷ்ட எழுந்துரு இல்லையா? லாபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்ஷ்வா ராஜ்யம் சம்ருதம் மயே வைத்தே நிஹத பூர்வம் ஏவஹ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாஷின் இல்லையா? So therefore get up இல்லையா? உத்திஷ்ட, prepare to fight in and win glory இல்லையா? புகழாரங்களை நீ சூடணும் நீ இல்லையா? வெற்றிக்கொள் பார்த்தான்னு சொல்றார். கான்குயர் யுவர் எனிமீஸ், உன்னுடைய எதிரிகளை வென்று என்ஜாய் த ஃபிளரிஷிங் கிங்டம், அதாவது மேன்மையான அந்த அரசை நீ அனுபவிப்பாயாக. தே ஆர் ஆல்ரெடி புட் டு டெத் பை மை அரேஞ்ச்மெண்ட், என்னுடைய ஏற்பாட்டால் அவர்கள் எல்லாரும் மரணத்தை கண்டுவிட்டனர். ஓ சவ்யசாஷின் கேன் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஃபைட். அதனால நீ இந்த போர்ல வெறுமனே கருவியாய் மட்டும் ஆவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். ஸோ அதே மாதிரிதான் நாம் எல்லாருமே இங்க ஒரு கருவிகளாகத்தான் செயல்பட வேண்டும் இல்லையா? ஸோ கருவி இந்த பட்சி அந்த பிடிஎஃப் பண்ணிட்டு ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஓபனே பண்ணி மாதாஜி அங்க டை பிஃபோர் டை சொன்னாங்கல்ல, அது சொல்லுங்க மாதாஜி. டை பிஃபோர் டை. இப்போ மரணம் என்பது நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. எனக்கு அது எஸ் மாதாஜி சொல்லும் போது நம்ம பௌதீகத்துல இருந்து நாம கண்டிப்பா விடுதலை பெருக்கணும். அதுதான் பௌதீக செயல்கள் பௌதீக நோக்கத்தை கொண்டு நம்ம செயல்படுத்தக்கூடாது. ஸோ அதாவது டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த மெட்டீரியல் திங்ஸ். நம்ம எல்லாத்தையுமே பின்னி பிணைச்சுக்கிறோம். என் வீடு, என் மக்கள், என் நாடு இல்லையா? எல்லாம் என்னுடைய உடைமைகள் அப்படிங்கிறது எல்லாமே நாம அதனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரெக்டா? எப்பெல்லாம் நமக்கு அதனோட தொடர்பு இருக்கு அப்படின்னு நாம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப கண்டிப்பா அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வரைக்கும் அதனோட அசோசியேஷனோட நாம ஆழ்ந்து இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? அதே நாம இது எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துல. நாம எல்லாம் போறது எல்லாமே நம்முடைய கர்ம பலன்களால தான். அதனால நாம
இதனோட நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் உபயோகப்படுத்தி, இப்போ அர்ஜுனருக்கு எப்படி வந்து பகவான் வந்து நிமித்திர மாத்திரம், நீ எழுந்து வந்து போர்ல ஒரு கருவியாக இருந்து மட்டும் செயல்படு அப்படின்னு பகவான் சொன்னார் இல்லையா? அதே போன்று நாம அனைத்தையுமே நாம வந்து அந்த நிமித்த மாத்திரம் எனக்கூடிய பாவனையோட நாம செயல்படணும். அப்போ இந்த பௌதிகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு டெத் ஆக்சுவலி. ஸோ அதனோட வந்து நாம அதோட அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் எ லிவிங் இல்லையா? நம்ம இப்ப எனக்கு வந்து இந்த 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 ஒரு இந்த தீபம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இல்லையா? இதே மாதிரி வெளியில செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இதனோட இந்த பாவத்தோட வந்து நான் வந்து ஒட்டின்றேன். அதாவது இந்த பொருளோட, எந்த ஒரு பௌதிக பொருளோடையுமே நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடை நம்ம வந்து அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்கிறோம்னா தட் இஸ் லைக் லிவிங் வித் த மெட்டீரியல் இல்லையா? அதே வந்து எஸ், இத எந்த பொருளா இருக்கட்டும், இது இந்த ஷேப் தான் இருந்தாலும் இன்னொரு ஷேப் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பகவானுக்கு நான் இதை வந்து உபயோகப்படுத்தணும்னு நினைச்சுண்டு அந்த உபயோகத்துக்காக மட்டும்தான் நான் இதை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அது வந்து we are cutting the knots. அங்கே இருக்கக்கூடிய அந்த முடிச்சு இல்லையா, அந்த சம்பந்தமா இருக்கக்கூடிய இந்த பௌதிகத்தோடு இருக்கக்கூடிய சம்பந்தமான அந்த முடிச்சை வந்து நாம கட் பண்ணி போட்டுறோம். So that is called as the death of the material connections, material aspirations, desires. எதுவா இருந்தாலுமே அந்த தொடர்பை நாம துண்டித்துக் கொள்கின்றோம். அந்த தொடர்பு மரணம் என்பது என்ன ஆகுது? நம்ம குடும்பம், நம்முடைய மனைவி, மக்கள் எல்லார்கிட்ட இருந்துமே நமக்கு மரணம் ஏற்படும் பொழுது இமீடியட் கட் இல்லையா? அது நம்ம இந்த ஜீவன் இந்த உடலை விட்டு போன உடனே இது வந்து ஒரு டெட் பாடி தான். நம்ம வந்து பேர் சொல்லி கூட நம்மள வந்து கூப்பிட மாட்டாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆயிடுச்சு இல்லையா? அதே போன்றுதான் நாம இந்த உடலை விட்டு நீங்கிறதுக்கு முன்னாடி பௌதிகத்தோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்றதுதான் மரணம். தட் இஸ் த டெத். நீங்க சொன்னீங்க அந்த ரைமிங் வேர்டு என்னது? டெத். விஜயகுமாரி மாதாஜி ரிப்பீட் பண்ணு. Death before death. Yeah, die before die. Die before die. Die before die, Mataji. Die before Die die. before die. So extremely sorry, எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. மாதாஜி நீ எல்லாரையும் கவர் பண்ணிட்டு தான் மாதாஜி வர்றீங்க. அவ நீங்க சொல்றது எல்லாம் சொல்றீங்க நல்லா மாதாஜி. விட்டு போச்சான்னு தான் சொன்னேன் நானு. நோ ப்ராப்ளம், கவர் பண்றீங்க. கரெக்ட். ஆனா சில மெயின் திங்ஸ் எல்லாம் இந்த மண்டையில கண்டிப்பா எடுத்துக்கணும் இல்லையா? சோ அதனால பகவான்கிட்ட தான் கேட்கணும் அந்த மெமரியை வந்து குடுக்க சொல்லி, வேற எதுவுமே இல்லை. நிறைய சொல்றீங்க மாதாஜி. அதெல்லாம் வந்துரும் மாதாஜி, இருக்கு உங்ககிட்ட இருக்கு. நீங்க இது ஒண்ணு மறந்துட்டீங்க. அது வந்து நம்ம மக்களுக்கு பிரவாகமா வருதே மாதாஜி. அந்த அந்த மரணம் என்பது பௌதிகத்துக்கு, நம்ம பௌதிகத்திலிருந்து நாம வந்து விலகி இருக்கிறதே பௌதிகத்துக்கு வந்து நாம மரணம் மாதிரிதான் இல்லையா? ஏதாவது ஒண்ணுத்துல இருந்து நம்ம வந்து தூரமா இருக்கிறோம்னா அதனோட ரிலேஷன்ஷிப்பை நாம கட் பண்றோம் இல்லையா? அந்த கட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து மரணத்துக்கு சமமானது. அதனாலதான் டை பிஃபோர் யூ டை. இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா நீங்குவதற்கு முன்னாடி இந்த பௌதிகத்திலிருந்து நமக்கு வந்து கண்டிப்பா விடுதலை எடுத்துக்கணும். அப்பதான் இந்த ஜீவனுக்கும் வந்து மோட்சம். ஓகே, ஹரே கிருஷ்ண மாதாஜி. பௌதிக பற்றிலிருந்து மரணத்திற்கு முன் பௌதிக பற்றில பாசத்துல இருந்து விடுபடணும், பந்தத்துல இருந்து அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் ஒரே ஒரு ஸ்லோகம் எடுக்கிறேன், ஏன்னா நிறைய இன்னைக்கு நிறைய சொல்லிட்டேங்க மாதாஜி. அடுத்து அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட்னு சொல்வாங்க மாதாஜி. பகவானுடைய கருணையை பெறுற வரைக்கும் நம்ம விழித்து நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். மாதாஜி ஒரே ஒரு நிமிஷம், வைஷ்ணவாலாம் இருக்காங்கல்ல, வைஷ்ணவால லேடிஸ்லாம் ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க எதுவுமே, அதாவது மணி அடிச்சு அழகா தீபாரதனை காமிச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஜென்ஸ் தான் பண்றாங்க. அவங்க எதிர்க்க இருக்காங்க இது எங்கர் மாமி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க. இந்த இது பிள்ளையார் சதுர்த்தி பண்ணுவாங்க, வரலட்சுமி நோம்பு எதுவுமே தெரியாது எங்களோட, எல்லாமே வைஷ்ணவா இதுதான் கல்ச்சர். என்ன நீங்க கிருஷ்ணரை இது பண்றேன்னு நரசிம்மரை இது பண்றோம் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுடைய ஒரு ரூபத்தை வந்து ஸ்ரீ வைஷ்ணவாஸ் வந்து தே ஆல்வேஸ் பெருமாளை தான் சேவிப்பாங்க. சில பேர் வந்து நரசிம்ம ரூபத்தை வந்து சேவிப்பாங்க. அவங்களுடைய ஃபேமிலி கார்டே நரசிம்மரா இருப்பாங்க. இதை நான் கூட இங்க பாத்திருக்கேன். ஓகே, வைஷ்ணவால எஸ்பெஷலி இங்க வந்து இவங்க என்னது மேங்களூர் டெல்டால இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து மத்வா மடத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. சில பேர் வீட்டுல வந்து நரசிம்மர் தான். இங்க சிக்பலாப்பூர் தாண்டி பாகேப்பள்ளின்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல கதிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கதிரில நரசிம்மர்
ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல. யாராவது பெங்களூர்ல இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். சோ கதிரி அங்க நரசிம்மர், அதுதான் அவங்களுடைய குல தெய்வம்ன்ட்டு போவாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ பகவான் எத்தனை விரிவங்கங்கள் ஆனாலும் அவர் ஒருத்தர் தான். நீங்க கிருஷ்ண பாவம், நான் ராமபாவம், இன்னொருத்தர் வந்து நரசிம்ம பாவம், எல்லாம் ஒன்றுதான். ஓகே, ஒருத்தரை தான் நம்ம வந்து சேவிக்கிறோம். சோ வைஷ்ணவாஸ் எப்பவுமே ஒருத்தரை அவரை மட்டும்தான் ஆராதிப்பாங்க. சோ இன்னொன்னு வீட்டுல, அதாவது புருஷா அவர் தான் ஆக்சுவலி அவர் செய்தா எல்லோருக்குமே போய் சேரும். இருக்கிற உண்மை அதுதான். எப்படி கணவன் செய்த அதாவது புண்ணிய காரியங்கள் அனைத்துமே 50% மட்டும்தான் அவருக்கு, மீத இருக்கக்கூடிய 50% எல்லாமே குடும்பத்துக்கு தான் போகும். அது போல அவர் செய்யக்கூடிய ஆராதனைகள் எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்க்ளூசிவ் ஆயிடும். ஸோ தே வில் பி சப்போர்ட்டிங். ஏன்னா வீட்டுல நைவேத்தியம் படைக்கிறது யாரு? அந்த மாமி தான் பண்ணுவா இல்லையா? ஸோ பகவானுக்கு நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது யாரு? மாமி தான் பண்ணுவான். அங்கே அந்த மாமா வந்து வெறுமனே வந்து பகவானுக்கு அதை வந்து நைவேத்தியமா போட்டு அவர் வந்து அதுக்கான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி செய்வாங்க. சமையல பண்ணி கொண்டு வச்சிருவாங்க சாமி கிட்ட. ஆமா, எஸ், தட் இஸ் a சேவா, தட் இஸ் ஹர் கண்ட்ரிபியூஷன், தட் இஸ் இன்க்ளூசிவ். மாமா பண்ணா எல்லாருக்குமே சேர்ந்துரும் அந்த வீட்டுல. சோ எனிதிங். எப்படி வந்து பாவம், ஐ திங்க் வால்மீகி ஸ்டோரி தானே நம்ம படிச்சிருக்கோம். சாலிகிராம பூஜை பண்றா. ஆமா, ஏன்னா விஷ்ணு அதுக்குள்ளதான் இருக்கார், அதுக்குள்ளதான் இருக்கார். சாலிகிராம பூஜைக்குள்ளதான் விஷ்ணு வந்து அவர் அதுக்குள்ளதான் இருக்கார். பகவான் அதுக்குள்ளதான் சாலிகிராமத்துல தான் இருக்கார். காயேன வாசா மனசா எல்லாமே அந்த ஒரு சாங் இருக்கு பாருங்க. காயேன வாசா மனசா மனசேந்திரவ பிரகிருதி ஸ்வபாவ கரோமியச்ச சகல் பிரஸ்மை நாராயணயதி சமர்ப்பயாமி. ஆமா, அவ்வளவுதான். எல்லாம் மாதாஜி இப்ப கேட்டுட்டே வந்து வைஷ்ணவர்கள் அது இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கேயும் வந்து டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. வைஷ்ணவர்கள் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு மாதாஜி. நிறைய டிஃபரன்சஸ் வந்து நிறைய இருக்கு. எல்லாத்துலயுமே டிஃபரன்சஸ் இருக்கு. யார் வந்து பகவான இது சொல்ற மொழியும் நம்ம வந்து வைஷ்ணவர்கள் அப்படின்றோம். அவங்களும் வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து சாப்பிட்டுன்னு தான் இருக்காங்க. இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல 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 ஹோட்டல்லே சாப்பிடுறாங்க. வீர வைஷ்ணவர்கள் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, வீர வைஷ்ணவர்கள். வைஷ்ணவா மீன்ஸ் they should not eat. ஆமா, குலோப் ஜாமுன் இருக்கு பாத்தீங்களா? இந்த குலோப் வேற வாழை ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ரிப்பேர் பண்ணி தான் குலோப் ஜாமுன். சில பேர் இன்னும் கூட மடியா வீட்ல வந்து நோ ஆனியன் நோ ஆர்கானிக். அது வந்து வீர வைஷ்ணவர்கள். சோ அதாவது வீர வைஷ்ணவர்கள் வந்து யார் வீட்லயும் போய் சாப்பிட மாட்டாங்க. சர்வெண்ட்டையும் வச்சுக்க மாட்டாங்க. சர்வெண்ட் எல்லாம் கிடையாது. சர்வெண்ட் வரக்கூடாது. சர்வெண்ட் வந்து பாத்திரம் தரங்க. ஏன்னா அவங்க வந்து கிளீனா வந்து வருவாங்களான்னு தெரியாது இல்லையா? சோ தே ஷுட் டேக் பாத் அண்ட் கம் டு வீட்டுக்கு. எந்த சர்வெண்ட் ஏஜ்டு பீப்புள் வச்சுக்கலாமே, ஏஜ்டு பீப்புள் கூட வச்சுக்க மாட்டாங்க. தட் இஸ் தேர் ஆப்ஷன் மாதாஜி. நமக்கு அந்த டிபேட்டே வேண்டாம். ஓகே ஓகே, I don't want to go out of scope. One will only focus on the scope. வைஷ்ணவா ஒரு முறை வந்து பகவானை சேவிக்கிறவங்க தேவ வழிபாடு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்கார் இல்லையா? சோ அவரை வந்து சேவிக்கிறவங்க அவரிடத்துல எப்பொழுதுமே வாழ்வார்கள். வேற எங்க போனாலுமே நம்ம திரும்பி இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும் அவரை சேவிக்கும் பொழுது. அதனால எது மேன்மையானதுன்றதை பார்த்து நாம செய்யணும். He has given the option, நாம அதை எடுத்துக்கணும். ஆனா ஒரு வீட்டுல 4 பேரும் ஒரே மாதிரி பக்குவம் கிடையாது. அந்த 4 பேரும் ஒரு பக்குவமா இருந்தா அப்ப நீங்க வெறுமனே வைஷ்ணவாவா வந்து வாழ்றதுல தவறே கிடையாது. தட் இஸ் அல்டிமேட் கோல். அதுதான் வந்து செய்யணும். ஆனா அது செய்யறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லாதப்போ நாம மனசு ரீதியா நம்ம பகவானை சேவிச்சுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். சோ அந்த ஆத்துல வந்து கண்டிப்பா மாமா மாமி மட்டும் பகவானை மட்டுமே சேவிப்பாங்க. அதனால வந்து பிறதெல்லாமே அவங்க சேவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் இட். பகவானை சேவிக்கும் பொழுது எல்லாம் அவருக்குள்ளேயே அடக்கம். தேவர்கள் எல்லாம் பகவானுக்குள்ளே அடக்கம். ஆனால் தனித்து தேவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா எல்லா குடும்பங்களிலுமே அந்த பக்குவம் கிடையாது. அதனாலதான் நாம பக்கத்துல எல்லாமே வச்சுதான் நம்ம வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அப்ப நம்ம மனசுக்குள்ள பகவானை மட்டும் சேவிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இல்லையா? மங்களாரத்தி பண்ணிட்டு அந்த தேவர்களும் அங்கே இருப்பாங்க இல்லையா? சோ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதே மங்களாரத்தி அவங்களுக்கு அப்படியே நம்ம காட்டிட்டு, இப்ப நம்ம காலையில மங்களாரத்தி பண்றாங்க, பகவானுக்கு வந்து ஆரத்தி முடிச்சுட்டு ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட எடுத்துட்டு போய் காட்டிட்டு வராங்க இல்லையா? he will be taking that இது அந்த நம்மள மாதிரி. அது போல அவங்களும் வந்து பகவானுக்கு காட்டின ஆரத்தி அவங்களும் ஸ்வீகரிப்பாங்க. அது அந்த ஒரு பாவத்தை கொண்டு நாம அவர்களுக்கு அதை காட்டணும். புரிஞ்சுதுங்களா? சோ ஒருவேளை நம்ம வீட்டுல இந்த மாதிரி மிக்சடா இருந்தா we should have that பாவா. ஈவன் நெய்வேத்தியம் கூட பகவானுக்கு படைச்சிட்டு
அதே ஆரத்தை வந்து அவங்களுக்கும் காட்டிடணும். காட்டிட்டீங்கன்னாக்கா தே ஆர் கோயிங் டு டேக் தட் ஆஃபர். நாம எப்படி நமஸ்காரம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சங்கநாதம் முழங்குறது அவங்கள வந்து அழைக்கிறது, பகவானுக்கு நம்ம செய்யறோம் தொண்டுன்றது. அத பூஜை முடிஞ்ச உடனே சங்கநாதம் முழங்கி அவங்களை அனுப்பிடுறது வந்து they are going back. ஓகே, this is how we have to do. ஸோ இந்த தாத்பரியம் எல்லாம் எல்லாருக்குமே புரியாது. இதை வந்து எல்லாருமே விளக்க மாட்டாங்க. இதை நம்ம இஸ்கான்ல இருந்தா இதெல்லாம் கிளியரா தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, இதை புரிஞ்சிடணும்னாக்கா ஏன் அவங்க அதை வழிபடல, ஏன் இவங்க இதை மட்டும்தான் வழிபடுறாங்க அப்படிலாம் நமக்கு அந்த கொஸ்டினே வராது. ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேர் லெவல் இஸ் தேர், அவங்களுடைய டிவோஷன் ஃபோக்கஸ் லெவல்ல வேற நிலையில இருக்காங்கன்னு அர்த்தம். they are in the top most அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாமா மாமி வெறுமனே பெருமாளை தெரிவிக்கிறாங்கன்னா தட் இஸ் ஆல்ரெடி தேவ் கிராஸ் த தேவ வழிபாடெல்லாம் கடந்துதான் வந்திருப்பாங்க எத்தனை ஜென்மத்தில். இப்ப பகவானை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதை மட்டுமே அவங்க செய்யறாங்க. தட் இஸ் ரைட். ஓகே, நமக்கு இன்னும் அந்த கோட்டா முடியல, அதனாலதான் ரெண்டு பக்கமும் நாம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் எல்லாருமே? புரிஞ்சுக்கணும் இது ரைட்டு இது ரைட் அது ராங்ன்ற அந்த டிபேட்டுக்கே போக கூடாது. நம்ம we should understand எதுக்கு அவங்க பண்றாங்க, எதுக்கு இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும். So we should one should strive for the highest, அந்த மாமா மாமியை போல. ஓகே, ஆனா அதை செய்யறதுக்கான வாய்ப்போ அமைப்போ இல்லையா உந்துதலோ இல்லாத பட்சத்துல நாம மிக்ஸ் அண்ட் மேட்சா தான் வணங்கணும். அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஆனா பாவத்தை நாம விட்டு கொடுக்க கூடாது. தட்ஸ் இட். ஓகே, நதசியாது தானேஷி ஜய காஷிஷ்வ அதோ மிருதே உததிஷ்டரதஸ்தஸ்ய நீராஹாரத் இவ பாஸ்கர. நானே படிச்சுட்டு முடிச்சிடறேன் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்லோகம், ஏன்னா இன்னைக்கு ஸ்லோகமே எடுக்காத மாதிரி ஆயிடும். அதனால நதஸ்தி ஆச்சரியத்துடன், யாது தானேஷி யக்ஷபேய்கள், ஜெயகாட்சிகி வெற்றி பெற்றோம் என்றாலும், அதோ பின்னர் மிருதே யுத்தத்தில், உததிஷ்ட தோன்றியவுடன், ரதம் தஷ்ய துருவ மகாராஜாவின், நீராகாரத் பனிமூட்டத்திலிருந்து, இவ ஒன்று பாஸ்கர சூரியன். சோ யக்ஷர்கள் அடைந்த தற்காலிக வெற்றிக்கே அவர்கள் துருவ மன்னரை வென்று விட்டதாக ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா அதான் அம்பு மழைய பொழிஞ்சாச்சு இல்லையா, அதற்குள்ள அவர் வந்து இருக்காரு, அவரை வந்து இனிமே அவரை வெற்றி கொண்டு விட்டோம் அப்படின்னு அந்த ஒரு ஜோஷ்ல வந்து அவங்க வந்து ஆச்சரியமா பேசுறாங்க. சோ அவங்க நினைக்கிறாங்க சிறிது நேரத்தில் பனிமூட்டத்திலிருந்து சூரியன் வெளியே வர்றது போல இல்லையா. காலை சூரியன் வந்து விடியற் காலையில வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா இருட்டா இருந்த நிலை மாறி பிரகாசத்துக்கு வரும் இல்லையா, அது போல துருவரின் ரதம் வந்து வெளியே வந்ததாக சொல்லப்படுகிறது. துருவ மன்னர் சூரியனுடன் யக்ஷர்களின் பனிமூட்டத்துடனும் இங்கே படுகின்றன. துருவ மன்னர் வந்து சூரியனோட ஒப்பிடப்படுகிறது இல்லையா. யக்ஷர்கள் பனிமூட்டத்துடன் இங்கே ஒப்பிடப்படுகிறார்கள். சோ சூரியனோடு ஒப்பிடும்போது பனிமூட்டம் ஒன்றுமில்லாததாகும் இல்லையா. சூரியனை பனித்திரை மூடியிருப்பது போல சில சமயம் தோன்றினாலும் சூரியன் எப்பொழுதுமே மறைக்கப்படுவது கிடையாது. சூரியன் எப்பவுமே இருக்கான், அவன் உதிச்சுட்டே இருக்கான், போறான், மறுபடியும் சுத்தி சுத்தி வந்துட்டேதான் இருக்கான். ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நம்ம எப்படி இந்த உடல் மீது இந்த ஆடையை வந்து உடுத்தி இருக்கிறோமோ அது போல சூரியனை கவர்ந்து இருக்கிறது இந்த மேக கூட்டம், பனிமூட்டம் எல்லாமே. சோ இங்க யக்ஷர்களுடைய அந்த என்னது வில் பாத்தீங்கன்னாக்கா, அவர்கள் எய்த அந்த வில் பாத்தீங்கன்னாக்கா பனிமூட்டம் போல வந்து காட்சி அளிக்கிறது. சோ சூரியன் அதுல இருந்து வெளியே வந்தாக்கா அந்த பனிமூட்டம் என்பது கண்டிப்பா இல்லாத இடமாகிவிடும். அது போல அவர்கள் எய்த அந்த அம்புகள் எல்லாமே இல்லாத ஒரு நிலைக்கு சென்றுவிடும். ஆனால் சூரியனை மறைத்து விடவே முடியாது. சூரியனுடன் ஒப்பிடப்பட்டிருப்பதன் மூலம் துருவமன்னரின் சிறப்பு எல்லா சூழலிலும் உறுதிப்படுத்தப்பட்டது. அவருடைய பௌருஷ பத்தி பார்க்கணும் இல்லையா. இப்ப நெக்ஸ்ட் அந்த ஸ்லோகம் தான் நாம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்குன்னா மண்டே. ஓகே, மண்டே இன்னும் 2-3 நாள் நம்ம எப்ப முடியறது, 15th தானே பௌர்ணமி, எப்ப முடியுது? கார்த்திகை மாசம் 15th அன்னைக்கு முடியுது. 15th துளசி பூஜை, துளசி திருமணம் எல்லாம் பண்றது. இப்ப ஏகாதசி யாரெல்லாம் பீஷ்ம பஞ்சகம் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களோ 5 நாள் வந்து 11th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஏகாதசி எப்போ வருது? 11th 12th மாதாஜி. ஓகே, 12th 13 12 13 14 15th ஈவினிங் வந்து நீங்க பூஜை, அதாவது உங்களுடைய வீட்டுல பூஜை முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து யூ கேன் டேக் த நார்மல் பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா செய்யலாம். மாதாஜி 11th மார்னிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மாதாஜி? 11th இல்ல 12th தான் ஆக்சுவலா. 12th ல இருந்து அந்த விரதம் ஆரம்பமே. 11th ல இருந்து தான் ஸ்டார்ட் மாதாஜி. 11 to 15 5 நாளைக்கு. 11th. ஆமா ஆமா 11th. சென்னை இஸ்கான் வந்து 12th ல இருந்து சொல்லிருந்தாங்க. ஆனா இஸ்கான் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும், அந்த என்னது துவாதசி கலந்த ஏகாதசியில தான் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே இரவு வரக்கூடிய அந்த ஏகாதசி வந்து இட் இஸ் லைக் தாமசிக், அந்த ஒரு நிலைக்குன்னு சொல்லப்படுறது. எப்பவுமே பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த சத்வத்துல இருந்து வரக்கூடிய அந்த திதியை தான் வந்து மேன்மையா எடுத்துக்குவாங்க. அதனாலதான் அந்த துவாதசி ஒரு, அதாவது ஏகாதசி ஒரு பங்கு, மிச்சம் இருக்கிறது எல்லாமே துவாதசி கலந்து வர்றது எதுக்கு வைஷ்ணவர்கள் என்றது வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஒரு டிவோட்டி சொல்ல நான் ஐ திங்க் இங்க நம்ம ரஜபூர் தாம் டெம்பிள்ல வந்து இது நான் கேட்டேன். ஏன் நம்ம வந்து துவாதசி, தட்ஸ் வை வி நீட் டு ஹேவ் அசோசியேஷன் வித் டிவோட்டிஸ், இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் பிகாஸ் இரவு ஆகும் பொழுது நம்ம காலையில சத்வம், மத்தியானம் ரஜஸ், ஈவினிங் வந்து தமஸ் இல்லையா? ஸோ அந்த ஈவினிங் வரக்கூடிய அந்த நைட்டு இருக்கக்கூடிய அந்த ஏகாதசியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது இட் இஸ் எண்டிங் வித் வாட் ஆக்சுவலி, அதாவது தாமசிக் இது. அதே நம்ம எடுக்கும்பொழுது அதாவது சத்துவத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஏகாதசியை நம்ம எடுத்துக்கணும்னா தட் இஸ் ஆல்வேஸ் வித் துவாதசி காம்பினேஷன். துவாதசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வைஷ்ணவா இல்லையா? ஏன்னா துளசி, நம்ம வந்து துளசி பூஜைக்கு வந்து மெயின்மே துவாதசிக்கு. ஸோ நம்ம ஈவன் ஏகாதசி அன்னைக்கு கூட துளசியை வந்து நம்ம துளசி செடியில எடுக்கலாம் மார்னிங்ல. அதே துவாதசி அப்போ நம்ம வி ஷுட் நாட் பிளக் த துளசி லீவ்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இட் இஸ் ஹர் டே. துளசி தான் பகவானுக்கு வந்து மேன்மையான, அதாவது அவருக்கு பிடிச்சதுதான் வந்து துளசி, அவருக்கு பிடிச்சது. அதனால அவருக்கு அந்த துளசி கொண்டுதான் நம்ம வந்து செயல்படும் எல்லாமே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம். ஈவன் நீங்க நைவேத்தியம் பண்ணும்போது வித்தவுட் துளசி இஃப் யூ ஆஃபர் இட் வில் நாட் பி கன்சிடர் as ஆஃபரிங் ஒன்லி. ஓகே, ஸோ தட் மச் இம்பார்ட்டன்ஸ் டு துளசி. ஸோ அதனால இந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால எப்படி ஒரு வைஷ்ணவா நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் அவர் சம்பிரதாயா, நம்ம அதையே ஃபாலோ பண்ணிடுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அது கண்டிப்பா போஸ்ட்